வசந்த் டிவி ரசிகர்களே வணக்கம். இது உங்களுடைய சினி பூத். இன்னைக்கும் சினிமாவில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போறோம். அஜித் நல்லவராகவும் நடிக்கிறாரு, கெட்டவராகவும் நடிக்கிறாரு. படத்துல தான் குட் பேட் அக்லி அப்படின்ற படம் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல அஜித் அவர்களுடைய நடிப்புல இந்த திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. படத்தோடைய வேலைகள்லாம் பயங்கர ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப விவேகமாக இருக்கணும், ரொம்ப துரிதமாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசரே சொல்லியிருப்பார் போல, இது பாருங்க லேட்டே பண்ணக்கூடாது, சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படின்னு. அதனால் கடை இந்த படத்தோடைய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறீங்க ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அதை விடுங்க, குட் பேட் அக்லிக்கு வந்துருவோம் நாங்கன்னு சொல்லி ரசிகர்களே மாறிவிட்டாங்க. சரி, இந்த படத்தில் ஹீரோயினா யார் நடிப்பா அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீலீலா நடிக்கிறாங்கப்பா. அவங்க தான்ப்பா டான்ஸுக்கு பேர் போன ஒரு நடிகை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்ரீலீலா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஆனால் இதில் அஜித் 3 ரோலான்னு தெரில, 2 ரோலான்னு தெரில, இல்லை ஒரே ரோலில் 3 கெட்டப்பில் வரான்னு தெரில. அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்ரீலீலா உள்ளே இருக்காங்க, பட் ஜோடியாக யாரை கேட்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க போல். எப்போவுமே அஜித் அவர்களுக்கு ஜோடியாக நயன்தாரா அவர்கள் நடித்தாங்கன்னா அந்த காம்போவே வந்து ஹிட்டு காம்போ, டெஃபினட்டாக பெரிய வசூலை பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்திருக்காங்க. அதனால் நயன்தாரா கிட்ட போய் கேட்கும்போது 10 crores கொடுத்தீங்கன்னா நான் நடிக்கிறேன், இல்லைன்னா ஐ ஒன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். என்னடா இது தப்புக்குன்னு நான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. சரி, வேறு யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷை வேணால் கேட்டு பார்ப்போங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷும் எனக்கு ஓகே தான், ஏன்னா நான் அஜித் அவர்களும் நடிக்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம்னா விஜய்க்கு ஒரு ராசியான நடிகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சர்க்கார் படம்லாம் பயங்கரமான ஒரு ஹிட் இல்லையா, வைரவா விடுவோம், அது பிரச்சனை இல்லை, பட் சர்க்கார் படம் நல்ல ஹிட்டு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய காம்போவும் ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும், நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா சாமி ஸ்கொயரில் பார்த்துருப்போம் இல்லையா, விக்ரமுக்கு அவங்க ஜோடியா அப்படின்னு சொல்லி முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களே. அதே மாதிரி இந்த படமும் அவங்க நடித்தாங்கன்னா டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்ட்டுக்காக எல்லாருமே படத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு வேளை அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படத்தை ஸ்க்ரீன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கான மிகப்பெரிய கிரெடிட்ஸ். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆனதும் சரி, இல்லை இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் ஒரு வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட வரிசையில் விடுதலை அப்படின்ற படத்தை பற்றி நம்ம டெஃபினட்டாக பேசணும். முன்று இந்த படத்தோட ரிலீஸ் பண்ணி விஜய் சேதுபதி சூரியோடைய நடிப்பு இந்த படத்தில் ஒரு பிளாஸ்டிங்கான ஹிட்டு. சூரிய ஒரு கதாநாயகனாக அறிமுகமான திரைப்படம். அடுத்ததாக இதோடைய பாகம் 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ட்டும் ரொம்ப சூப்பராகவே உருவாயிருக்கு, சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கெல்லாம் முன்னாடி கருடன் அப்படின்ற படத்தில் இப்போ சூரிய நடித்து பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த விடுதலை படமாக இருக்கட்டும், இல்லை அவருடைய நடிப்பில் 7 கடல் 7 மலை அப்படின்ற படம், கொட்டுக்காளி அப்படின்ற படம், இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணி வந்துட்டே இருக்காங்க நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்ட்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிலிமுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லா இடத்துக்குமே போய் பார்த்துருக்காங்க. எல்லா இடங்கள்லுமே பார்க்குற இந்திய படங்கள் 3 படங்களையுமே சூரி இருக்காரு. ஸோ எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா சூரி இந்தியாவிலேயே ஒரு பெரிய நடிகராக இருப்பார் போல, கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் கீழே அவர் தான் போலப்பா அப்படின்ற லெவல் எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை அவர் காதுபடவே பேசுனதுனால நிறைய ரசிகர்கள் அவர்கிட்டயே வந்து கேட்டதுனால அவர் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காரா. ஸோ 7 கடல் 7 மலையிலையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கான மிகப்பெரிய எஃபர்ட்டை போட்டிருக்காங்க ராமுடைய இயக்கத்தில். அண்ட் விடுதலை படம் அண்ட் கொட்டுக்காளி படம், இது எல்லாத்துலேயுமே அவருடைய பொட்டென்ஷியலை காமிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்ல முடியும். இந்தியாவில் நம்ம எல்லாருமே சூரிய ஒரு காமெடியனாக பார்த்ததுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனால நம்ம வந்து அவரை ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் உடனே பார்க்குற எல்லாருமே, அதாவது வெளிநாட்டிலேருந்து பார்க்குற எல்லாருமே சூரிய டப்புன்னு ஹீரோவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ரசிகர்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தனுஷோடைய அடுத்தடுத்த படத்தோட அப்டேட் ஒன்றுனா கிடச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் 51வது திரைப்படமான குபேரா ஷேகர் காமலாவுடைய இயக்கத்தில் ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, தனுஷ் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. குபேரா அப்படின்னு வச்சதும் பெரிய பணக்காரராக காட்டுவார்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாதுங்க. குபேரா ஆகணுன்றதுக்காக முயற்சி பண்ணுறாரோ என்னமோன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப பெகரான ஒரு காஸ்டியூமில் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி நம்ம பேசி வந்துட்டு இருந்தோம். அந்த படத்துலேருந்து ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது பாவமாக இருக்கு அவரை பார்க்கவே. குபேரான்னு பேர் வச்சிருக்காங்கன்னா ஒரு மாதிரி வளர்ச்சியை காட்டுவாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஹைதராபாத்தில் தான் முக்காவாசியான படத்தோடைய ஷூட்டிங் நடந்திருக்கு. ஏன்னா தெலுங்கு டைரக்டர் இல்லையா. சரி, அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் நம்ம ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. படத்துலையும் சரி இடத்துலையும் சரி. அப்படியே அந்த ஷூட்லாம் முடிச்சிட்டோம்னா படம் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நாகார்ஜுனாவை வச்சு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய எடுக்கணும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. படத்தை வந்து கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. கூடிய விரைவில் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்லாம் வரும். அதுக்கு முன்னாடி 50வது படம்லாம் என்ன ரிலீஸ்க்கு காத்திருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம்
இருப்போம், அப்படியே வரிசையாக ஒரு படமாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்கினுடைய டைரக்ஷனில் உருவாகி இருக்கிற படம் தான் ட்ரெயின். விஜய் சேதுபதி இதில் நடிச்சிருக்காரு. எப்பா இந்த படத்தை எந்த கேப் தண்டவாளத்தில் எடுத்தீங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் படத்துக்கு அப்புறம் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் கனிகா இருக்காங்க, KS ரவிக்குமார் இருக்காங்க, இன்னும் நிறைய நடிகர்கள் பட்டாளமே உள்ள சேர்ந்திருக்காங்க, பப்ளு இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் போனதே தெரியலையே, பட்டுன்னு முடிச்சிட்டிங்களே. சரி, ஹீரோ தான் யாருன்னு கேட்டால் விஜய் சேதுபதி தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னதான் பண்ணாலும் பிசாசு 2 படத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் பிசாசு 2 படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏப்பா ஆல்ரெடி ஆண்ட்ரியா வச்சு நிறைய காட்சிகள்லாம் எடுத்தீங்க, அது எல்லாத்தையும் சென்சாரில் தூக்க சொல்லிட்டாங்க, தூக்கி போட்டீங்க. அப்புறமா என்னையா இப்படி போட்டு எங்களை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் கேட்டாலும் கவலைப்படாதீங்க, இந்த ட்ரெயின் படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் பிசாசு 2 ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ரசிகர்கள் அவருடைய எக்ஸ்பெக்ட்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பயபிள்ளைகளுக்கு. சரி, எனிவேஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக படத்தோடைய ஸ்கெடியூலே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால் பிசாசு 2 படத்துக்கு முன்னாடி இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியும்னு மிஸ்கின் சொல்லிட்டாராம். மனு ஆனந்தோடைய டைரக்ஷனில் ஆர்யா, கௌதம் கார்த்திக் பலருடைய நடிப்பில் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படம் உருவாகியிருக்கு. இந்த படத்துக்காகவும் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு ஆர்யான்றதுலாம் நமக்கு தெரியும்ல. ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க. ஆல்ரெடி இந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படத்தோடைய அப்டேட் வரும்போதே ஹாலிவுட் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுதான் கிடையாது, நாங்கள் தமிழ் படம் தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதில் ஆர்யா நடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்யா சர்பட்டா பரம்பரை பார்ட் 2 நடிக்கணுமே, என்னாச்சு அது அப்படின்னு கேட்கும்போது பாரஞ்சித் தங்கலான் படத்தை பிஸியாக இருக்காரு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ ஆர்யாவும் மிஸ்டர் எக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2 பேர் சேர்ந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டாங்க சர்பட்டா பரம்பரை பார்ட் 2 திரைப்படத்துக்காக. ஸோ இந்த படத்துக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பொட்டன்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கூடிய விரைவில் அந்த படத்துடைய ஷூட்டிங்கை சீக்கிரமாக நம்ம ஆரம்பிச்சுட்டு இன்னும் அந்த படத்துடைய ஷூட்டிங் கொஞ்சம்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் பேலன்ஸ் எல்லாம் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் எக்ஸும் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே இவங்க 2 பேரும் சேர்ந்து சர்பட்டா பரம்பரை பார்ட் 2 திரைப்படத்தில் இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல நிறைய சினிமா பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.